திண்டுக்கல் மாவட்டத்தில் மெட்டூர் எனும் கிராமத்தில் வாக்காளர்களை அதிமுகவினர் தாக்கியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜோதி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேன்மொழி என்பவர் கடந்த 2006, 2019 இடைத்தேர்தல் மற்றும் 2021 ஆகிய 3 முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதியில் கட்சியினரின் வீட்டு விசேஷங்கள் மற்றும் அரசு விழாக்கள் என எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் இங்கிருந்து அதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. தமிழகத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கிய அவருக்கு திமுகவின் முதல் முறையாக பெண் வேட்பாளர் அறிவிப்பு ஆரம்பமே இவருக்கு பேரிடியாக இருந்தது. இதனை அடுத்து அதிமுக வேட்பாளர் தேன்மொழி சற்று தாமதமாகவே நேற்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். நிலக்கோட்டையின் கிழக்கு பகுதியான ஊத்துப்பட்டி, காமலாபுரம், அழகம்பட்டி, செம்பட்டி, மெட்டூர் ஆகிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது காமலாபுரம் அருகே மெட்டூர் கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏவுமான வேட்பாளருமான தேன்மொழியிடம் பொதுமக்கள் இருவர் நிலக்கோட்டையில் கடந்த 15 ஆண்டுகளாக அதிமுக தான் வெற்றி பெற்றுள்ளது, அதிலும் நீங்கள் தான் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றுள்ளீர்கள், ஆனால் எங்கள் கிராமத்து பகுதியில் 15 ஆண்டுகளாகவே சாலைகள் குண்டும் குழியுமாக தான் உள்ளது மற்றும் குடிநீர் பற்றாக்குறையும் இருந்து வருகிறது. பல முறை இது சம்பந்தமாக உங்களிடம் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். இதில் ஆத்திரமடைந்த அதிமுக நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த எம்எல்ஏ வாகனத்தின் முன்பே கேள்வி கேட்ட இருவரையும் எட்டி உதைத்து தாக்கினர். அப்போது உடன் வந்த அதிமுகவினரும் சரமாரியாக தாக்கினர். இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்தவர்களை கண்ட பெண்கள் கூச்சலிட்டு தாக்கியவர்களை விரட்டி அடித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதை கண்டுகொள்ளாத வேட்பாளர் தேன்மொழி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். பிரச்சார முடிவில் இந்த ஊருக்கு எப்போது வந்தாலும் சண்டையில் தான் முடிகிறது என பேசி முடித்து விட்டார். இதே போல காமலாபுரம் பிரிவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தேன்மொழியிடம் குடிநீர் 15 நாட்களாக தண்ணீர் வரவில்லை என அடுத்தடுத்து தங்களது குறைகளை அப்பகுதி பொதுமக்கள் கேட்டவாறு இருந்தனர்.